ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைதா முட்டை உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா, ஒரு முட்டை, அரை கப் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சிங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பதத்தில் இருக்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போது மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்துக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை இது மேலே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு மேலே வச்சுக்கலாங்க. இதை மூடி வச்சிடலாம். ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.